Hi guys, one big mistake I am seeing in every inter student is நம்ம ஒரு கட் ஆஃப் டேட்டே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்போம். எஸ்பெஷலி இந்த மிஸ்டேக் நான் யார்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் ரெக்கார்டட் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த நீ இப்போக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணு, இந்த கிளாஸஸை இப்போ பார்த்து முடி, இந்த டைமுக்குள்ளே கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போலேருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை. அண்ட் அவங்க அதை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுக்கும் யாரும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது கிடையாது. தே ஆர் மூவிங் ஆன் வித் தேர் ஓன் பிளான். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கட் ஆஃப் டேட்டே இல்லாமல் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் வெறும் படிக்கிறது மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அப்படி படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் அவங்க எக்ஸாம் ஹால் போகும்போது அவங்க நினைக்கிற மாதிரியான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு வராமல் போகுது. ஸோ ஐ தாட் லைக் ஏன் நம்ம அவங்களுக்காக ஒரு கஸ்டமைஸ்டு பிளான் மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. அண்ட் முக்கியமாக இது நான் எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் தியரி சப்ஜெக்ட் இன் G1 லாக்காக இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரிவிஷன் பிளானில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாவை 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம் பிஃபோர் எக்ஸாம்ஸ். நாட் 1 டைம், நாட் 2 டைம், 3 டைம்ஸ் நம்ம பிஃபோர் எக்ஸாம் லாவை ரிவைஸ் பண்ண போகிறோம். இதில் வெறும் ரிவிஷன் மட்டும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அலாங் வித் திஸ் நம்ம 2 மார்க் டெஸ்ட் கூட எழுதி பார்க்க போகிறோம். மேம் அதுக்கான டைம் இருக்கா, இன்னும் அவ்வளோ டைம் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் தாராளமாக அதுக்கான டைம் இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் பிளான். எஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா உங்களோட கட் ஆஃப் டேட் ஃபார் கம்ப்ளீட்டிங் ஆல் யுவர் லெக்சர்ஸ் அண்ட் பெண்டிங் கிளாஸஸ் என்னைக்கு அப்படின்னு சொன்னால் ஜூலை 19th. ஜூலை 19th வில் பி யோர் கட் ஆஃப் டேட். அதுக்குள்ளார நீங்கள் உங்களுக்கு இருக்க பெண்டிங் கிளாஸஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. முடித்ததுக்கு அப்புறமா ஜூலை 20லேருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஃபார் லா ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஒரு 10 டேஸோட ரிவிஷனாக இருக்க போகுது. இந்த 10 டேஸ் நம்ம ஃபுல் டே வெறும் லா மட்டும் படிக்க போகிறது கிடையாது. அதனால் பயப்பட வேணாம். ஏன்னா எப்படி நம்ம 10 நாள் வெறும் லா மட்டும் படித்தா மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்கிறது, அதுக்கெலாம் டைம் இருக்காதே அப்படின்னு இப்போ வரி பண்ணிக்கவே வேணாம். நான் உன்னோட ஃபுல் டே டைம் கேட்கவே போகிறது கிடையாது. நான் வெறும் எவ்வளோ ஹவர்ஸ் தான் கேட்க போகிறேன் அப்படின்னா 4 hours பர் டே மட்டும்தான் லாக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். விச் இஸ் கோயிங் டு பி 9:30 AM to 1:30 PM. அப்போ இது 4 hours வருது டோட்டலாக. எஃபெக்டிவாக நம்ம ஒரு 3.5 hours என்ன பண்ண போகிறோம்னா 10 days ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் 10 days இதை ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணிவிட்டு 1 day நம்ம ரிவிஷனுக்காக எடுத்துக்க போகிறோம். தென் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். பேசிக்காக உன்னோட 11th day will be an revision day. Then 12th day afternoon you will be writing your exams. And இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உனக்கு ஆஃப்டர் யோர் 10th day நான் 1.5 daysல ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் லா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லுவேன். இதை எப்படி மேம் எங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் இந்த ரிவிஷன் பிளான் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பர்சனலாக ட்ராக் பண்ண போகிறேன். எப்படி நான் ட்ராக் பண்ண போகிறேன்னா பிலோ திஸ் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஐ வில் பி கிவிங் யூ அண்ட் ஜி ஃபார்ம். அந்த ஜி ஃபார்ம் யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரையுமே வி வில் பி ஆடிங் டு அவர் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை டெய்லி நான் பர்சனலாக ட்ராக் பண்ண போகிறேன். அந்த குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, என்ன queriesனாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. நான் உங்கள் கூட இந்த 3 times ரிவிஷனில் கூடையே ட்ராவல் பண்ண போகிறேன். கூடையே ட்ராவல் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ ஸ்கோர் எக்ஸம்ஷன் இன் லா. எக்ஸம்ஷன் இன் லா இஸ் அவர் டார்கெட். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷன் எப்போ முடியுது அப்படின்னா ஜூலை 29th முடியுது. அண்ட் இந்த 10 daysம் 4 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். விச் இஸ் கோயிங் டு பி 9:30 to 1:30. அண்ட் 31st ஜூலை அன்னைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஏன்னா 29th 10 days முடியும். 30th ஃபுல்லாகவே நம்மளோட ரிவிஷன். 31st ஹாஃப் டே வரைக்குமே நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். பேசிக்காக 1.5 days ரிவைஸ் பண்ண போகிறோம். 31st 2 to 5 we will be writing our mock exam. தென் நம்மளோட செகண்ட் ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகலை. ஒரு 1 week கேப் விட்டு August 9th தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரிவிஷன் 10 days இருக்க போகிறது கிடையாது. செகண்ட் ரிவிஷன் இஸ் கோயிங் டு பி ஃபார் 5 days. அந்த 5 days August 9th to 13th இருக்க போது. இந்த 5 daysமே நம்ம ஃபுல் டே படிக்க போகிறது கிடையாது. இப்போயும் நம்ம 4 hours பர் டே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் எஃபெக்டிவாக 3.5 hours பர் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கேயுமே 13th முடிஞ்சோன்னே 14th நமக்கு ரிவிஷன் டே. அண்ட் 15th அன்னைக்கு நம்ம
இன்னொரு ஒரு மாக் எக்ஸாம் எழுத போகிறோம். தென் நம்மளோட தேர்டு ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 24th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ரிவிஷன் இஸ் கோயிங் டு பி ஃபார் 3 days. ஏன் அப்படின்னா இப்போது நம்ம 27th இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், விச் இஸ் கோயிங் டு பி அந்த 5.5 days ஃபுல்லி நம்ம அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அந்த டைமில் நம்ம லா பார்க்க போகிறது கிடையாது. அந்த அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இம்மீடியட் முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாவோட தேர்ட் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது ஆகஸ்ட் 24th ஆகஸ்ட் 26th வரைக்கும் 3 days பண்ண போகிறோம். பட் இந்த 3 days நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டோட்டலாக ஒரு 6 hours per day நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸ்பெண்ட் பண்ணி என்டையர் சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ண போகிறோம். தென் இந்த தேர்ட் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்ஜெக்டில் ஒரு நல்ல grip கிடச்சிரும், நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீ சூப்பராக போய் எக்ஸாம் ஹாப்பியாக டென்ஷன் ஃப்ரீயாக எழுதிட்டு வரலாம், எழுதிட்டு எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இந்த மார்க் எக்ஸாம் எப்படி நம்ம எழுத போகிறோம், எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபர்ஸ்ட்டு மார்க் எக்ஸாம் நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான லிங்க்கை உனக்கு ஐ வில் ப்ரொவைட். நம்மளோட செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்பில் நானே உனக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். தென் செகண்ட் மார்க் எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ. ஐ எம் கோயிங் டு கண்டக்ட் இட் ஃப்ரீ ஃபார் ஆல் தோஸ் ஹூ ஹேவ் ஜாயின் திஸ் ரிவிஷன் பிளான். ஓகே. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் கூட பர்சனலாகவே ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் இந்த பிளான் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் காண்டாக்ட் மீ டைரக்ட்லி அட் 8903445747. யூ கேன் வாட்ஸ்அப் மீ. அதில் நீ உனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளு, நான் கண்டிப்பாக உன்னை கைட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஜிஃபார்ம் ஓட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். யூ கேன் ப்ளீஸ் ஃபில் த ஜிஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் உனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கிடைக்கும். அண்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் தான் நான் உன்னை பர்சனலாக ட்ராக் பண்ண முடியும். கிளியரா? அண்ட் இந்த பிளானோட பிடிஎஃப்பும் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஐ வில் பி ஷேரிங் வித் யூ கைஸ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நம்மளோட கோல் இன் திஸ் செப்டம்பர் இஸ் டு ஸ்கோர் எக்ஸம்ஷன் இன் லா. அதுக்காக தான் சூப்பரான ரிவிஷன் பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் நம்ம 3 times சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ண போகிறோம். 3 times சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிட்டு போனால் அதுக்கு மேலே லாவில் நீ பயப்படுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ ஆல் தி பெஸ்ட். வில் மீட் யூ ஆல் இன் த ரிவிஷன் செஷன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங் வித் A&M கிளாஸஸ்.